பகல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவத்தினர் ஆபரேஷன் சிந்தூரை நேற்று நள்ளிரவு வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றனர். இது தொடர்பாக பேச நம்மிடையே நடிகை கஸ்தூரி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போ நேற்று மிட் நைட்ல இப்படி இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ஸும் நடந்துச்சு. 2 பெண் ராணுவ அதிகாரிகள் அந்த ப்ரெஸ் மீட்டில் லீட் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த ஆப்ரேஷனையும் அவங்க லீட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதலுக்கு பிறகாக நிறைய இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் அனைவரும் இதை வரவேற்றிருக்காங்க. ராணுவத்திற்கு துணை நிற்பதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்வை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாத்திரம். இன்னைக்கு நடந்தது ஏன் நடக்கல இது இப்படி ஒரு பாடத்தை நாம ஏன் பாகிஸ்தானுக்கு புகட்டலன்னு ஒரு வாரமா எல்லாரும் விதவிதமா கேள்விகள் கேட்டு நம்முடைய அரசையும் அரசாங்கத்தையும் பல விதமாக விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்க வாயெல்லாம் மூடுற மாதிரி பாகிஸ்தானுக்கு பாடம் போடுகிறது இருக்கட்டும், நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய புல்லுரிவுகளுக்கும் ஆம்சேர் விமர்சகர்களுக்கும் சரியான பாடத்தை இன்றைய அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நிரூபிச்சிருக்கு. நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன், ஒரு சிறப்பு காட்சி பார்த்துட்டு வந்துட்டு என்னுடைய அறைக்கு நான் இமிடியேட்டா நான் தூங்கல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அங்கிட்டும் இங்கிட்டும் ஒன்னா நியூஸ் வர ஆரம்பிச்சது. 3 மணி அளவில், நேற்று ராத்திரி 3 மணி அளவில் நியூஸ். அப்போ அதுக்கு முன்னாடியே கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 3:30க்கு நியூஸ் வந்துருச்சு அஃபிஷியலா. அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கேருந்து தூங்குறது, அங்கேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். பட் ஹைலைட் இஸ் அது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கிறது நேற்று விடிகாலையில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் ஆபரேஷன் சிந்தூர்னு அவங்க பேர் வச்சாங்கிறது ஒவ்வொரு இந்தியனுக்கும், அங்க அந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை பார்த்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ஒரு முக்கியமான பேர். ஏன்னா அந்த நெத்தி பொட்டுல ரத்தத்தின் ஈரம் காயறதுக்குள்ள அந்த பொட்டுக்கான ஒரு நீதியை இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் இது இன்னைக்கு இது ஒத்திகை தான். இன்னைக்கு இது ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் அதுதான் மெயின் பிக்சர். வேணும்னா ஓட்டுவோம், அது பாகிஸ்தானுடைய பதில்ல தான் இருக்கு. அவங்க இன்னைக்கு பாடத்தை கத்துக்கிட்டாங்கன்னா, பாகிஸ்தானுங்கிறத விட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அவங்களுக்கு அங்க தீவிரவாத இயக்கங்கள் அங்க முகாமிட்டு அங்க உட்கார்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு தரம் வாலாட்டினாங்கன்னா அந்த வாழை ஒட்டன்னு இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு மெஷர் மூலமா காமிச்சிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப கூஸ்பம்ப் மோமெண்ட் அப்படிங்கிறது கர்னல் சோஃபியா குரேஷியும் விங் கமாண்டர் வியோமிகா சிங்கும் பிரீஃபிங் கொடுத்தாங்க பாருங்க. யாருமே எதிர்பார்க்கல. நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா பெண்களை நாம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி. அப்படி இருக்கும் பொழுதுல வாக்கிங் த டாக் ஆபரேஷன் சிந்தூர் பெண்களுக்காக, கணவர்களையும் தங்கள் நெற்றி குங்குமத்தையும் இழந்த அந்த பெண்களுக்காக, இனி யாருக்கும் நெற்றி பொட்டில் ரத்தம் ஓடக்கூடாது என்ற அந்த ஒரு பொறுப்புணர்வோடு பெண்களை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட, பெண்களுக்காக இந்திய பெண்களின் உணர்வை புரிந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இது. ஒரு இந்திய பிரஜையா நான் பெருமைப்படுறேன், ஒரு பெண்ணா நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதுலயும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத மத ரீதியான ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க நடுவுல கர்னல் சோஃபியா குரேஷி ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேசுறாங்க. அந்த இடத்துல நானே என்னுடைய ட்விட்டர்ல போட்டேன், நீங்க சங்கீனா என்னன்னு சோஃபியா குரேஷிய கேட்டு தெரிஞ்சுக்குங்க. பாரத மாதா மேல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுப்பற்று மிக்க பிரஜையும் இதுக்கு மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஒரு வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நொல்ல பஹல்காம்ல தீவிரவாதிகள்லாம் எல்லாரையும் சுடுற வரைக்கும் வேடிக்கை பார்த்தது அரசாங்கம்னு கேட்டவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இவங்கெல்லாம் இங்கேருந்து இப்படியெல்லாம் எழுதுவாங்க.
இப்படி எழுதவங்கிற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்முடைய பேச்சு சுதந்திரம் இல்லைங்களா? பேச்சு சுதந்திரத்துல வந்து இந்த மாதிரி செடிஷியஸ் டாக்க கூட நம்ம பொறுத்துக்கிறோம். அத மத ரீதியாக ஒரு அரசியல் ரீதியாக இது இன்னும் சொல்ல வேறு வந்து திட்டமிட்ட ஒரு செயல். இது வந்து எலெக்ஷனுக்காக செஞ்ச ஸ்டண்ட்லாம் பேசினாங்க. நான்சென்ஸ் நான்சென்ஸ். நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் மாதிரி ஒரு கிஃப்ட் இந்தியாவுக்கு கிடைக்கல. அவர் பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தாக்குதல் நடத்துறோம். பாகிஸ்தானுக்கு வந்து சைனா மட்டும்தான் மெலிசா ஈயம் தேய்ச்ச மாதிரியும் இருக்கணும், தேக்காத மாதிரியும் இருக்கணும்னு அவங்க அப்பங்குதிர்க்குள்ள இல்லைன்னு அவங்க தான் பின்புலத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து டாரிஃப் இது வந்து இந்த காரணம் பார்த்தீங்கன்னா டாரிஃப் வார் ட்ரம்ப் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. அது எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஆனா அது நெக்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சு வச்சதுல பிக்கஸ்டா அஃபெக்ட் ஆகுறது யாருன்னா சைனா, இந்தியா. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வந்து இங்க வந்து நேரில் வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சரி, நம்முடைய வணிகத்துறை அமைச்சரையும் சரி, பிரதமரையும் சரி அவர் நேரில் சந்திச்சு டாரிஃபை திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இந்தியா வந்து அந்த மாதிரி மோடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போனாரு, எங்க எப்ப பார்த்தாலும் ஃபாரினுக்கு பறக்கிறாரு அப்படின்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நான் இத்தனை நாள் இந்த அளவுக்கு ஒரு மோடி ஃபேனா இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றேன். அவர் அவ்வளவு சுத்து பயணம் 8 வருஷமா அவர் பண்ண அந்த பயணங்களுக்கான ரிசல்ட்டை இன்னைக்கு பாக்குறோங்க. அவர் எல்லாரையும் போய் கட்டி பிடிச்சி ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவங்களை நட்புறவு பாராட்டினதுக்கான ரிசல்ட்டை இன்னைக்கு பாக்குறோங்க. ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இஸ்ரேலையும் ரஷ்யாவையும் ஒரே நேர்கோட்டில் நம்ம பின்னாடி சப்போர்ட்டுக்கு நிறுத்துறாரு. மோடி அவர்கள் அமெரிக்காவையும் ஜெர்மனியையும் ரஷ்யாவையும் பிரான்சும் அமெரிக்காவும் இந்த விஷயத்துல யுக்ரைன் விஷயத்துல நேர் எதிர் துருவமா இருக்கிறாங்க. அந்த 4 நாடுகளும் நம்ம பின்னாடி இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. யார் பண்ண முடியுங்க? இளையராஜா அவர்கள் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டரை நம்ம பார்த்ததே இல்லைன்னு. அப்ப எல்லாரும் கலாச்சிங்கல்ல, இப்ப வாங்க வாயை துறங்க. இன்னைக்கு நானே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிரதம மந்திரியை நம்ம பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது சுதந்திரம் வந்த போது முளையிலேயே கிள்ள வேண்டிய ஒரு விஷயத்த மெத்தனத்தினால் ஒரு பிரதமர் அதை மிகப்பெரிய விருட்சமாக வளர விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு யுத்தத்தையும் இந்தியா வந்து சந்திச்சுது, இதே பாகிஸ்தான்னால. அதுக்கப்புறம் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை இத்தனை வருடங்களா நாங்க வந்து சந்திச்சுட்டே இருக்கோம். அதுல பாகிஸ்தான் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்பாங்க. இன்னொரு பக்கம் சைனா கிட்ட இருந்து ஆயுதம் வருது, அந்த டர்க்கில இருந்து 1000 வந்திருக்கு, நல்லா தெரியுது. அதுல மாற்று கருத்தே ஏன் இல்லைன்னா உண்மையான இந்தியன் யாருமே ஷேக் அப்துல்லாவுடைய பேரன் ஒமார் அப்துல்லாவை விடவா மற்றவங்கள்லாம் வந்து ஒரு இதுவா இருக்க முடியும், முஸ்லிமா இருக்க முடியும். அவர் வந்து இந்தியனாகவும் முஸ்லிமாகவும் நல்ல முஸ்லிமாகவும் அவர் ஓப்பனா சொன்னாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் பாகிஸ்தான் தான், இதை வந்து நான் வைக்கிறேன், நான் என்னுடைய அரசு இப்படி கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு நான் வெக்கி தலை குனிகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் கணவனை இந்த பெண்கள் கிட்டன்னு அவர் சொன்னார். அதை நம்ம வந்து ரொம்ப அண்ணாந்து பார்த்து பாராட்டுறோம். பட் அதுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்லலை? ஏன் சும்மா இருக்கும்? நமக்கு வலிக்கலையா? அவருக்கு வலிக்கலையா? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பீகார்ல போய் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிக்கிட்டாருன்னு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த போது அவங்க ராணுவத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிறது இங்க பேசிக்கிட்டு இருந்த வாய் எவனுக்கும் தெரியாது. ஹேட்ஸ் ஆஃப் இந்தியன் மிலிட்ரி, இந்தியன் ஆர்மி. ஹேட்ஸ் ஆஃப் டு த விமென் of our armed forces. You have made us proud today, but more than proud, we are grateful to you. நன்றி பெருக்கோட இதை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெண்ணாக அந்த ஹிமான்ஷி நார்வாலுடைய கண்ணீருக்கும் அவள் கையில் இருந்த அந்த இரத்தக்கரைக்கும் இன்னைக்கு முதல் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இதற்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவங்க நேரடியா வந்து பதில் சொல்ல மாட்டாங்க, திருப்பி அவங்க வந்து முதுகு பின்னாடி வந்து தான் குத்துவாங்க. அதுக்கு நாம தயாரா இருக்கோம் அப்படிங்கறதையும் பிரீஃபிங்ல சொல்லியிருக்காங்க. தயாரா இருப்போம். எது வந்தாலும் இனி நம்ம வந்து சமரச போக்குக்கு இடமே இல்லை, சரியான பதிலடியை கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தைரியமா, இந்திய பிரஜையா தைரியமா இருக்கு.
இன்னைக்கு அந்த பிரஸ் மீட்ல தான் 2 பெண் அதிகாரிகளும் சோஃபியா குரேஷி கர்னலும் அதே போல வியோமிகா சிங் இவங்க 2 பேருமே இந்த எப்படி அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுனது, எப்படி தாக்குதல் நடந்தது, அதே போல வீடியோ இது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த பிரஸ் ப்ரீஃபிங் எப்படி இருந்துச்சு அதை பற்றி? அதான் சொல்றேனே, எனக்கு ஒரு 3:30க்கு நியூஸ் வருது, அப்போலேருந்து நம்ம தூங்கல, இதே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இவங்களோட பிரஸ் மீட் வரும்போது யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பிரஸ் மீட், 2 பெண்கள் வந்து அவங்களுடைய தலைமையில அந்த பிரஸ் மீட் நடக்குது. அவங்க தான் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு இந்தியாவுடைய இந்த ராணுவ செயல்பாடை அறிவிக்கிறார்கள். அதுங்கிறது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வா நான் இதை பார்க்கிறேன். இந்திய பெண்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வா நான் இதை பார்க்கிறேன். தீவிரவாதத்தை பொறுக்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு இதை வந்து நான் மத ரீதியா சொல்லல, ஏன்னா இதுலயே வந்து மதம் கடந்த ஒரு நாட்டுப்பற்றை தான் நம்ம பார்க்கிறோம். நானும் ஒரு நாட்டுப்பற்று உள்ள ஒரு இந்திய குடிமகளா நான் சொல்றேன். அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வாழ்க்கையே இல்லை. ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முகத்துல வந்து எதுவுமே வெளியே தெரியக்கூடாது, குரல் கேட்கக்கூடாது, அண்டை வீட்டுக்கு குரல் கேட்கக்கூடாதுங்கிற அளவுல இருக்கிறாங்க. அது ஒரு நாடு. அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் தீவிரவாதிகள் இல்லை, ஆனா அவங்களுடைய தலைமை வந்து ஒரு ராடிக்கல் இஸ்லாமிக் தாலிபான் தானே. அது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, மத தீவிரவாதம் வந்து வன்மையாக கண்டிப்பாக்கப்பட வேண்டியது. இங்க வந்து இந்த ஒரு மேப் பாத்தீங்கல்ல, அந்த மேப்ல அப்படியே வரிசையா பார்டர் முழுக்க கேம்பா அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் நம்ம எவ்வளவு ஹையா இருக்கோம் அப்படிங்கறது லேடிஸ் சொல்றாங்க. நீங்க பாருங்க, இவளுக்கு பொம்பளை தானே, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டா, அது எஸ்பெஷலி வியோமிகா சிங் எந்தெந்த இடத்துல எப்படி குறி வச்சு நம்ம சர்ஜிக்கலா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், எந்தெந்த ஆயுதங்கள், எவ்வளவு இழப்பு, எத்தனை பேர் வந்து அதுல வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம், காலி பண்ணியிருக்கிறோம், எப்படி சுத்து வட்டாரத்துல பொதுமக்களுக்கு சுத்தமா சேதம் இல்லை, அப்படியே புள்ளி விவரத்தை சொல்றாங்க. இது நம்ம தமிழ்ல சொல்றோம், பட் ஐம் ஷூர் விங் கமாண்டர் வியோமிகா சிங் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் we were all in awe of the statistics of the level of preparation. இன்னைக்கு அந்த ப்ரிப்பரேஷன் நடக்கல, அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இந்தியாவுடைய அடையாளம் அப்படின்னு தாஜ்மஹாலை சொல்லுவாங்க, இந்தியாவுடைய அடையாளம் அப்படின்னு பசுமாட்டை சொல்லுவாங்க, கும்பமேளாவை சொன்னாங்க, இந்தியாவுடைய அடையாளம்னு சில சினிமா பிரபலங்களை சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்தியாவுடைய அடையாளம் கர்னல் சோஃபியாவும் விங் கமாண்டர் வியோமிகாவும். அது ஒரு இட்ஸ் a historical moment.